நாட்டில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக வறட்சி மற்றும் குடிநீருக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வெப்பம் காரணமாக பல பகுதிகளில் குடிநீருக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பல கிணறுகள் வற்றி போயுள்ளன. குறிப்பாக வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவின் கொத்தியாவல குருந்தையடி கிராமத்தில் கிணறுகள் வற்றி போயுள்ளதால் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக கிராம மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். தண்ணி இல்லாம கடுமையான முறைக்கு கஷ்டப்படுறாங்க. காசிக்கு தான் வாங்கி நாங்க குடிக்கிற வழியாக பிரேஜா உண்டா காசி அங்க எங்கிட்ட வழி இல்ல. எப்படியே நாங்க 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு அங்கே போய் தான் தண்ணி எடுத்து வரோம். அப்ப அதுல மிச்சம் கஷ்டத்துக்கு நாங்க ஏர் நோக்க வேண்டிய வேலையா இருக்கு. கிடந்த கிணறு முழுதும் பத்தி இப்ப தற்போதைக்கு பாக்கிறதுக்கு ஒரு இடமே எங்களுக்கு தண்ணியே இல்ல. இப்படி கஷ்டப்படுறோம். இதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு உதவி எங்களுக்கு செஞ்சு தரதுக்காக நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கூலுக்கு போற மக்கள் இன்றைக்கு 4 கிலோமீட்டர் குளிச்சுட்டு வந்து ஸ்கூலுக்கு போற விட அங்க 8-9 மணி ஆகுது. அப்ப அங்க பள்ளிக்கூட போய் எப்படி அந்த பிள்ளைங்க படிக்கிற இப்ப தண்ணி இல்ல. எங்களை குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இப்ப 2-3 கிலோமீட்டர்ல போறோம். தண்ணி எடுக்கிறதுக்கு குடிக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு மக்களுக்கு. பைப் லைன் தாரண்டு எழுவாட்டு கொண்டு போக தண்ணி தார மாதிரி இல்ல. போட்டு கேட்டு வரக்குள்ள மட்டும் அவங்க போட்டை போடுங்க, நாங்க உங்களுக்கு என்னென்ன செய்வோம், பைப் லைன் தருவோம், இந்தியாவில் கிணறு கட்டி தாரோம், உங்களுக்கு என்ன வசதியோ அதை கேட்டுக்கொள்ளுங்க, தருவோம் ஒரு போட்டை பண்ணா அவ்வளவுதான். அப்புறம் ஆக்கள் இல்ல. இந்தியாவில் குடிக்க தண்ணி இல்ல. தண்ணி வத்தி போயிடுது. கிணறுல எல்லாம் தண்ணி இல்ல. தூரம் தண்ணி எடுக்க போகணும். நாங்க பிரதேச சேவையால கேட்டமெல்லாம் காசுக்கு தான் தாரண்டிடுறாங்க. எங்கிட்ட காசு கொடுத்து வாங்குறதுக்கு வசதி இல்ல. குருந்தியடி ஊர்ல சரியான தண்ணி கஷ்டம் எங்களுக்கு. தாவையில் விடிய ஜாமத்துல போய் கிணத்து வழியே மண்டி தண்ணி அள்ளிக்கொண்டு தான் குடிக்கிறேன். நாங்க இப்பயும் கூட கலங்க தண்ணி மண்டி தண்ணி அள்ளிக்கொண்டு வச்சிருக்கோம் குடிக்கிறேன். குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கு அதிகாரிகள் எவரும் முன்வரவில்லை எனவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர்.